வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 23வது தவணை தொகை விவசாயிகளுக்கு அடுத்த கட்டமாக எப்பொழுது கிடைக்கும், இதை செய்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த 2000 கிடைக்கும். ஜூன் 18 அன்னைக்கு கிடைக்குமா? ஊடக அறிக்கையின்படி பிரதம கிசான் திட்டத்தின் 23வது தவணை ஜூன் 18 அன்று வெளியிடப்படலாம். இருப்பினும் இது ஒரு யூகமே தவிர தற்பொழுதைக்கு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் எதுவும் இல்லை. பிஎம் கிசான் 23வது தவணை தேவையை விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளதுங்க. அதன் முதன்மை திட்டங்கள்ல ஒன்று பிஎம் கிசான் சம்மன் நிதி ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நேரடி பண பரிமாற்றம் டிபிடி மூலம் 3 தவணைகளாக அரசு வழங்குகிறது. இதுவரை அரசு 22 தவணைகளை வெளியிட்டாங்க. பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் 13 அன்று குவாஹாத்தியில் உள்ள பிஎம் கிசானுடைய தவணை 22வது தவணையை வெளியிட்டாரு. 9.32 கோடி விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பிஎம் கிசான் திட்டம்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும். பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்துல தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொருவருக்குமே 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல வழங்க போறாங்க. இது ஆண்டுக்கு 6000 ரூபாய். இந்த தொகை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் மற்றும் டிசம்பர், மார்ச் ஆகிய 3 தவணைகள்ல வழங்கப்படுகிறது. இந்த நிதி பயனாளிகளின் வங்கி கணக்குல நேரடியாகவே செலுத்தப்படுகிற திட்டம் 2019ஆம் ஆண்டு இடைக்கால பட்ஜெட்ல அப்போதைய நிதியமைச்சர் பியூஷ் கோயலால் அறிவிக்கப்பட்டு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. தற்போது இது உலகின் மிகப்பெரிய நேரடி பண பரிமாற்றம் திட்டமாகவும் உள்ளடக்கியுள்ளது. பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவில் 23வது தவணையை விவசாயிகள் எப்பொழுது பெறலாம் அப்படின்றத இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ஊடக அறிக்கையின்படி பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 23வது தவணை ஜூன் 18 அன்று வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இது தற்போதைக்கு ஒரு யூகமே தவிர இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இல்லை. பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் தவணைகள் ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படுகிறது. கடந்த தவணை மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டது. அடுத்த தவணை ஜூலைல வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அதற்கான அதிகாரப்பூர்வமான தேதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை என்பது ஒரு சில குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில விவசாயிகள் தங்களுடைய இகேஒய்சி பூர்த்தி செய்து பயனாளிகள் நிலையை சரிபார்ப்பு உறுதி செய்வது அவசியமானதுல ஒன்று அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பிஎம் கிசானுக்கு தகுதியானவர்கள் யார் யார்? பிஎம் கிசான் திட்டத்தின் 23வது தவணைகளுக்கு தகுதியானவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நபர்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்திய குடிமகன், நால்வடி நிலம் சொந்தமாக உள்ளது, சிறு அளவு குறு விவசாயிகளாக இருக்க வேண்டாம், மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் 10,000 ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியராக இருக்கக்கூடாது, வருமான வரி தாக்கல் செய்யவில்லை, நிறுவன நில உரிமையாளராக இருக்கக்கூடாது. பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா இகேஒய்சி பெறுவதற்கு விவசாயிகள் தங்களின் இகேஒய்சி செயல்முறையை முடிக்க வேண்டும். திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க பதிவு செய்த விவசாயிகளுக்கு இகேஒய்சி கட்டாயமாகும். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி மற்றும் பிஎம் கிசான் இணையதளத்துல கிடைக்கிறது. அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சிக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையங்களை தொடர்பு கொள்ளவும். பிஎம் கிசானுடைய பயனாளிகளுடைய நிலை என்ன, எப்படி நீங்க அறிஞ்சிக்கலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்திருக்காங்க. அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடவும். இப்பொழுது அந்த பக்கத்தின் வலது புறத்தில் உள்ள கரங்கள் உங்களின் நிலையை அறிந்து கொள்ளவும் என்ற தலைப்பை தகவலை சொல்லவும் கொடுக்கவும். உங்கள் பதிவு எண்ணை உள்ளிட்டு கேப்சா கோட்டை உள்ளிட்டு தரவை பெரிய விருப்பத்தை காட்டு. உங்கள் பயனாளிகள் நிலை திரையில் காட்டப்படும். பிஎம் கிசானுடைய பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயரை சேர்த்துக் கொள்க. அதிகாரப்பூர்வ வலைதளமான பிஎம் கிசான். இந்த அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மணி வந்துவிடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாருங்க. இது பாத்தீங்கன்னா பைப்புடைய ப்ரொசீஜர் தான். பைப் பாத்தீங்கன்னா வேற இந்த பிஎம் கிசான்ல தொகை பாத்தீங்கன்னா, இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகையை பெறுவதற்கு
நிறைய பீப்புள்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஒரு சிலருக்கு மட்டும் தான் கொடுக்க போறாங்க. சோ கிட்டத்தட்ட 3 கோடி பேர் பாத்தீங்கன்னா நிராகரிப்பு செஞ்சிருக்கிற தகவல் வந்திருக்குங்க. சோ அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே தகுதியற்ற நபர்களாக கருதப்படுவார். சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருக்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.